Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 1 relations and functionsல exercise 1.5 பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்லலாம் நம்ம என்ன பார்த்தோம்னா functions பத்தி பார்த்தோம். அப்புறம் types of function பார்த்தோம். exercise 1.4 ஃபுல்லாவே நம்ம types of functions பத்தி பார்த்தோம். இப்போ 1.5ல எதை பேஸ் பண்ணி நமக்கு சம் இருக்க போகுது அப்படின்னா composition of functions. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், லெட் எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் A to B and G is mapping from B to C, be two functions. என்ன சொல்லிட்டாங்க, Fங்கிறது A to Bக்கு மேப்பிங் இருக்குது. அடுத்து Gங்கிற ஃபங்க்ஷன் B to Cக்கு மேப் ஆகுது. ஓகேவா? be two functions சொல்லியாச்சு. Then the composition of F and G denoted by, எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா G காம்போசிட். இந்த காம்போசிட்டுங்கிறது இந்த O போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம காம்போசிட்னு சொல்லுவோம். G composite F is defined as the function G composite F of X is equal to, எப்படி எழுதணும், G of F of X. G composite F of X is equal to, இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா, G of F of X for all X belongs to A. ஓகேவா? இப்போ டூ ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டுக்கும் காம்போசிஷன், நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப்னு அதை டினோட் பண்ணுவோம். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸசைஸில் யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ, find F composite G and G composite F. Check whether F composite G is equal to G composite F. ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. F இதில் ஒரு 5 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், F of X is equal to X minus 6, G of X is equal to X squared கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும், F composite G அண்ட் G காம்போசிட் F of X நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சி அது ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு F காம்போசிட் G கண்டுபிடிக்கலாமா? F காம்போசிட் G of X போட போகிறோம். ஓகேவா? F காம்போசிட் G of Xக்கு ஃபார்முலா என்ன, F of G of X. ஓகேவா? G காம்போசிட் F of Xனா G of F of X போடுவோம். ஓகேவா? இப்போ F of G of X. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியுமா? ஓகேவா? ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். புரியுதா? இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு ஃபார்முலா. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 6. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா நீங்கள் எப்படி எழுதலாம், எக்ஸ் இருக்க இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஓகேவா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன ஃபார்முலா, ஜி காம்போசிட் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ் மைனஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எக்ஸ் மைனஸ் 6. இப்போ என்ன கிடச்சிருது, ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, நமக்கு எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருமா? எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட போகிறோம், எக்ஸ் மைனஸ் 6 போட போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் கிடச்சிரும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இது இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6, இது வந்து எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன சொல்லிடலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம், எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு?
இதுதான் பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக எல்லா சம்முமே போட போகிறோம். ஓகேவா? ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் சம் போட போகிறீங்க. ஓகேவா? என்ன கேட்டிருந்தாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு. எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கிறோம். அது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்னா ஃபார்முலா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டோம்? எக்ஸ் ஸ்கொயர்ட் போட்டோம். இங்கே தான் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் வராமல் பார்த்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ? எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் என்ன போடுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் போடுவீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சிக்ஸ். நெக்ஸ்ட் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஃபார்முலா என்ன? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்குது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்னா நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருது. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து ரெண்டும் நாட் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஃபார்முலாவில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. எஃப் காம்போசிட் எப்போதும் ஃபஸ்ட்டு உள்ளது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வரும். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்னால் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இருக்குது. அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 2 டிவைடட் பை 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அப்போ ஃபார்முலா என்ன? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 2/x. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2/x இருக்குது. இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்க இடத்துல 2/xன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ 2 × 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ என்ன கிடச்சிரும் நமக்கு? 2 × 2 ஸ்கொயர்டு என்ன வந்துடும்? 2 ஸ்கொயர் 4. சரி, அடுத்து இன்னொரு ஸ்டெப் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. 4. ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 2 × 4 8/x ஸ்கொயர் கிடச்சிருமா? 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 பாருங்கள். 2 டிவைடட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஈக்குவேஷன் 2 நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. ரெண்டு ஈக்குவலாக இல்லை. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன எழுதிடலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம்? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஃபஸ்ட் ஒன்லேயே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6/3, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - x. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ். ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 3 - x. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 3 - x. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது நமக்கு? எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 3 - x. இப்போ 3 - x ப்ளஸ் 6 டிவைடட் பை 3ன்னு கிடச்சிரும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 + 6 9. இப்போ 9 - x டிவைடட் பை 3. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ என்ன வரும்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஓகேவா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது நமக்கு? எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்? எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3 போடணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? ஃபங்க்ஷன் ஜி 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஓகேவா?
எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டோம் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ. இப்போ என்ன பண்ணுவீங்க எல்சிஎம் எடுக்கலாமா மைனஸில் இருக்குது அப்போ எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணுவோமா. இப்போ 3 3s are 9 9 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை த்ரீன்னு வந்துடும். இப்போ 9 மைனஸ் சிக்ஸ் என்ன கிடச்சிடும் நமக்கு 3. இப்போ என்ன கிடைக்குது 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ. ஓகேவா புரியுதா என்ன பண்ணியிருக்கோம் மைனஸ் எக்ஸ் இருக்க இடத்துல தான் என்ன போட்டிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ. மைனஸ் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஓகேவா இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க எல்சிஎம் எடுப்பீங்க. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 3s are 9 இங்கே மைனஸ் ஹோலாக ப்ராக்கெட்டில் இருக்கா. ஓகேவா மைனஸ் வந்து இந்த டேர்முக்கு ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணும். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு வந்துடும் டிவைடட் பை த்ரீ. ஓகேவா அப்போ 9 மைனஸ் சிக்ஸ் 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை த்ரீன்னு கிடச்சிரும். இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஈக்குவலாக இருக்கா 9 மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இருக்குது இங்கே 3 மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இருக்குது. இப்போ என்ன சொல்லிடலாம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து f composite g of x not equal to g composite f of x ன்னு சொல்லிடலாம். ஓகேவா நெக்ஸ்ட் இதுலேயே ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க f of x is equal to 3 plus x g of x is equal to x minus 4. சேம் அதே தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். ஓகேவா இப்போ f composite g of x போடலாமா. f composite g of x means f of g of x. ஓகேவா f of g of x அப்போ f of g of x என்ன x minus 4 போட்டோமா. g of xக்கு பதிலாக என்ன போட்டோம் x minus 4. f of xக்கு என்ன இருக்குது இங்கே x minus 4 இருக்குது. இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க நீங்கள் xக்கு பதிலாக x minus 4. இப்போ 3 ப்ளஸ் x இருக்க இடத்துல என்ன பண்ணணும் x minus 4. இப்போ என்ன கிடச்சிடும் ஆன்சர் நமக்கு 3 minus 4 என்ன வரும் minus 1. அப்போ x minus 1. ஓகேவா இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு g composite f of x ஃபார்முலா என்ன g of f of x. இப்போ g of f of x என்ன நமக்கு 3 plus x. ஓகேவா நெக்ஸ்ட்டு g of x இருக்க இடத்துல என்ன இருக்குது 3 plus x இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 3 plus xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 3 plus x minus 4. ஓகேவா அப்போ இதுவும் என்ன தான் கிடைக்குது x minus 1. இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா இப்போ ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து பாருங்கள் f composite g of x x minus 1 g composite f of x x minus 1. இப்போ என்ன சொல்லிடலாம் from equation 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம் f composite g of x equal to g composite f of x. ஓகேவா புரியுதா ஒன்றுமே இல்லை ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. எந்த ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா நெக்ஸ்ட்டு அதுலேயே லாஸ்ட் சப்டிவிஷன் 5th ஒன் இருக்குது. f of x is equal to 4x squared minus 1 g of x is equal to 1 plus x. சால்வ் பண்ணிடலாமா. இப்போ என்ன வரும் f composite g of x ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ f of g of x f of g of x இருக்க இடத்துல என்ன போட்டுக்குவீங்க g of xக்கு பதிலாக 1 plus x போட்டுடலாம். இப்போ f of x இருக்க இடத்துல என்ன இருக்குது இங்கே 1 plus x இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் இங்கே 1 plus xன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் f of xல சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு f of 1 plus x இருக்குது சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும் 4 into x இருக்க இடத்துல என்ன போடுவீங்க 1 plus x whole squared minus 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்மை a plus b whole squared ஃபார்மெட்டில் இருக்கா a plus b whole squared ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா இப்போ என்ன கிடச்சிரும் இங்கே வந்துடுங்க 4 into a squared ஏங்கிறது 1 squared 1 plus 2ab 2 into 1 into x இப்போ 2x கிடைக்கும் plus b squared என்ன வந்துடும் x squared minus 1. ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 4 plus 4 2s are 8x plus 4x squared minus 1. ஓகேவா இப்போ
இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க 4x² + 8x 4 - 1 + 3 ஓகேவா என்ன கிடச்சிருக்கு எஃப் காம்போசிட் g ஆஃப் எக்ஸு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு இதை ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு g காம்போசிட் f ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம் இப்போ g காம்போசிட் f ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன g ஆஃப் f ஆஃப் எக்ஸ் இப்போ g ஆஃப் f ஆஃப் எக்ஸ்னா g ஆஃப் f ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது கொஸ்டினில் 4x² - 1 f ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் 4x² - 1 நெக்ஸ்ட்டு g ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது 4x² - 1 இருக்குது இப்போ g ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா எக்ஸுக்கு பதிலாக 4x² - 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது 1 + x இருக்குது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 4x² - 1 இப்போ என்ன வந்துடும் +1 - 1 கேன்சல் ஆகிடும் இப்போ என்ன கிடைக்குது 4x². ஈக்குவேஷன் 2 1 and 2 நீங்களே பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா இல்லை அப்போ என்ன சொல்லிடலாம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம் எஃப் காம்போசிட் g ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு g காம்போசிட் f ஆஃப் எக்ஸ் ஓகேவா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டில் ஒரு 5 சப்டிவிஷன் இருந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிச்சோம் அது ஈக்குவலாக நாட் ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ணியாச்சு ஓகேவா எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஓகேவா இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க கொஸ்டின் அதுதான் ஓகேவா புரிஞ்சிருச்சா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ நம்ம எஃப் காம்போசிட் ஜி அதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட் ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஓகேவா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 6x - k ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க இது என்ன இருக்குங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க 6x - k இருக்குது அப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும் 6x - k அப்போ என்ன வந்துடும் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க இந்த 6x - k + 2 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா 3யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 6 18x - 3k + 2 ஓகேவா இப்போ இதை என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் 1ன்னு நோட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் g composite f of x formula என்ன g of f of x ஓகேவா சப்ஸ்டியூட் பண்ணலாமா g of f of x என்ன இருக்குது கொஸ்டினில் 3x + 2 g of x ஃபார்மேட்டில் இருக்கா இப்போ g of xக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 3x + 2 இருக்குது அப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க இந்த 6x - kங்கிறது தானே g of x அதில் x இருக்க இடத்துல என்ன போட போகிறோம் 3x + 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா 6 இன்ட்டு 3x + 2 - kன்ட்டு வந்துடும் ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா 6 3s 18x + 6 2s 12 - k ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் இது ஈக்குவேஷன் 2 ஓகே நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு கொஸ்டின்லே எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் இப்போ ரெண்டே ஈக்குவல் பண்ணலாமா ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேவா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே நமக்கு கிடைச்ச ஆன்சரை ஈக்குவல் பண்ண போகிறோம் இப்போ எஃப் காம்போசிட் ஜி என்ன கிடச்சிச்சு நமக்கு 18x - 3k + 2 ஓகே நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிச்சு 18x + 12 - k ஓகேவா இப்போ இதுலேருந்து எதை கேன்சல் பண்ணிடலாம் 18x ரெண்டுலேயும் இருக்கா இப்போ 18x கேன்சல் ஆகிடும் நமக்கு எதோட வேல்யூ வேணும் கேயோட வேல்யூ தான் வேணும் ஓகேவா இப்போ கே எல்லாம் ஒரு பக்கமாகவும்
கான்ஸ்டன்ட்டில் ஒரு பக்கமாகவும் நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? இங்கே -3k இருக்குது ஆல்ரெடி. இந்த -k இந்த பக்கம் வந்தால் என்ன வந்துடும்? +k வந்துடும். ஓகேவா? -3k இந்த -kயை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா +k. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே 12 இருக்குது. கான்ஸ்டன்ட்டில் ஒரு பக்கத்தை கொண்டு போயிடலாம். இங்கே +2 அந்த பக்கம் வந்தால் என்ன வந்துடும்? -2 வந்துடும். ஓகேவா? -3k + k என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு மைனஸ் வேல்யூ ஒரு ப்ளஸ் வேல்யூ இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதை போடணும். ஓகேவா? இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 - 3k 1k இருக்குது. அப்போ 3 - 1 என்ன வந்துடும்? -2. ஓகேவா? -3 + 1 அப்படின்னா என்ன வந்துடும்? 3 - 1 2 பெரிய நம்பருக்குள்ள சைன் என்ன? மைனஸ். அப்போ -2k இஸ் ஈக்குவல் டு 12 - 2 10. ஓகேவா? நமக்கு எதோட வேல்யூ வேணும்? கேயோட வேல்யூ தான் வேணும். இப்போ கேயோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவீங்க? கே இஸ் ஈக்குவல் டு இந்த -2 டிவைடில் வரும். இப்போ 10 / 2ன்னு வரும். ஓகேவா? அப்போ -10 / -2னா இப்போ மைனஸை இங்கே போட்டுக்கோம். அப்போ -10 / 2 என்ன வரும்? 5 2s 10. மைனஸை மறந்துடக்கூடாது. கே இஸ் ஈக்குவல் டு -5. அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். f of x is equal to 2x minus k, g of x is equal to 4x plus 5. என்ன கண்டுபிடிக்கணும்? கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f composite g is equal to g composite fன்னு நமக்கு கண்டிஷன் தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு f composite g of x கண்டுபிடிக்கலாம். இப்போ f of g of x ஃபார்முலா. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்ய போகிறீங்க. இதில் இந்த 2 ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? 4x + 5. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 4x + 5 இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் 2x - k. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 4x + 5. இப்போ 2 × எக்ஸுக்கு பதிலாக 4x + 5 - k. k மல்டிப்ளை பண்ணலாமா? 4 2s are 8x plus 5 2s are 10 minus k. k is equation 1. Next என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? g composite f of x. இப்போ என்ன வரும் ஃபார்முலா? g of f of x. g of f of x என்னது? கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க? 2x - k. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் g of x இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2x - k இருக்குது. இப்போ x இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 4 × 2x - k + 5. மல்டிப்ளை பண்ணலாமா? 4 2s are 8x minus 4 × k 4k plus 5. ஓகேவா? ப்ளஸ் 5. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? 1 2 ஈக்குவல்னு சொல்லியாச்சா? f composite g of x is equal to g composite f of xன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? given f composite g of x equal to g composite f of x. இப்போ ஈக்குவல் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 8x + 10 - k = 8x. செகண்ட் ஈக்குவேஷன் -4k + 5. இப்போ 8x நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த -4k இந்த பக்கம் கொண்டு வரலாமா? இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? -k இருக்குது. இந்த -4k நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா +4k வந்துடும். இந்த +10 அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். ஓகேவா? கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம், கேயோட வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு போக போகிறோம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. இந்த +10 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா -10. இப்போ 4k - k நான் வந்துடும் 3k = 5 - 10. 5 - 10 என்ன கிடச்சிரும்? -5. ஓகேவா? இப்போ 3kயோட வேல்யூ -5னா அப்போ k இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் உள்ள 3 எங்கே வரும்? டிவைடில் வரும். இப்போ k இஸ் ஈக்குவல் டு -5/3. ஓகேவா? இப்போ இந்த 2 கொஷினும் சேம் மாடல் தான். ஓகேவா? என்ன கேட்டிருந்தாங்க? கேயோட வேல்யூ என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? f காம்போசிட் g is equal to g composite fன்னு கண்டிஷன் கொடுத்தாச்சு. f of x இருக்குது, g of x இருக்குது. நம்ம f composite g கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு g composite f கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணுறீங்க. 2 ஈக்குவல்னு கொஷினில் கொடுத்தாச்சு. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 2 கொஷினுமே சேம் மெத்தட் தான். ஓகேவா?
Next third question பாருங்க. If f of x is equal to 2x minus 1, g of x equal to x plus 1 divided by 2, show that f composite g is equal to g composite f is equal to x ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு f composite g of x கண்டுபிடிக்கலாமா? f composite g of x ஃபார்முலா என்ன? f of g of x. ஓகேவா? f of g of x என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? x plus 1 divided by 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வீங்க யோசிங்க பார்ப்போம். f of x plus 1 divided by 2 இருக்குது. என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்? f of x என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? x plus 1 divided by 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 2 into x இருக்க இடத்துல என்ன போடுவோம்? x plus 1 divided by 2 minus 1 இருக்குது. ஓகேவா? f of x ஓட வேல்யூ இது தானே. இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? x plus 1 divided by 2. இப்போ என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x plus 1 minus 1ன்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். வேணா இன்னொரு ஸ்டெப்பை எடுத்து எழுதிக்கோங்க. x plus 1 இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ f composite g of x என்ன கிடைக்குது? xன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஈக்குவல் டு x. f composite g of x. ஈக்குவேஷன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? g composite f of x. g composite f of x. ஃபார்முலா என்ன? g of f of x. இப்போ g of f of x ஓட வேல்யூ என்ன இருக்குது? 2x minus 1. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2x minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு g of x இருக்க இடத்துல என்ன இருக்குது நமக்கு? 2x minus 1 இருக்குது. g of x என்ன இருக்குது? x plus 1 divided by 2 கொஸ்டினில் கொடுத்துருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2x minus 1. ஆல்ரெடி என்ன இருக்குது? இங்கே ஒரு ப்ளஸ் 1 divided by 2 வந்துடும். ஓகேவா? மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிடுவீங்க. இப்போ 2x divided by 2 கிடைக்குதா? 2x divided by 2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இதுலேருந்து என்ன கிடச்சிருச்சு? g composite f of x is equal to x. ஓகேவா? ஈக்குவேஷன் 2. நம்ம அதுதானே ப்ரூவ் பண்ணணும். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட் f composite g is equal to g composite f is equal to xன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன எழுதிடுவீங்க? 1 and 2லேருந்து f composite g of x is equal to g composite f of x is equal to x. ஓகேவா? ரெண்டுமே என்ன தான் கிடச்சிது நமக்கு? x. கடைசியாக என்ன எழுதுவீங்க? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ப்ரூவ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதில் 4th one. if f of x equal to x squared minus 1, g of x equal to x minus 2, find a. if g composite f of a is equal to 1. என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? f of x ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு g of x கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். if g composite f of a equal to 1ன்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் யோசிங்க. g composite f of a equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? g composite f of x கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா g composite f of a கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது g composite f of x. ஃபார்முலா என்ன? g of f of x. g of f of x என்ன கொடுத்துட்டாங்க? x squared minus 1. நெக்ஸ்ட் g of x இருக்க இடத்துல என்ன இருக்குது? x squared minus 1. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? x squared minus 1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன கிடச்சிரும்? x squared minus 3ன்னு கிடச்சிரும். ஓகேவா? இது என்னது? g composite f of x. இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? g composite f of a equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். g composite f of a அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? a. அப்போ a squared minus 3. ஓகேவா? a squared minus 3 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1. கிவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? g composite f of
a is equal to 1. அப்போ g composite f of a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம a squared minus 3. அப்போ a squared minus 3 equal to 1. அப்போ a squared is equal to minus 3 அந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா என்ன ஆகும் ப்ளஸ் 3 ஆகும் ஓகேவா. இப்போ a squared equal to 4 கிடைக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா a is equal to என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னு கிடைக்குமா. a is equal to ஸ்கொயர் இருக்குது. அப்போ a ஸ்கொயர்ட் 4னா a is equal to என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் எதோட ஸ்கொயர் வேல்யூ 4 கிடைக்கும் நமக்கு 2 ஓகேவா. அப்போ என்ன கிடைச்சிரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. a is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஓகேவா புரியுதா. a ஸ்கொயர்டோட வேல்யூ 4 இருந்ததுன்னா a ஸ்கொயர் 4 எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர். நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4னா a இஸ் ஈக்குவல் டு 2னா எப்படி வரும் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் 4. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும் 2 கிடச்சிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவே எப்போதும் எப்படி இருக்கும் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அப்போ a இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். லெட் ABC is subset of n and a function f is mapping from a to b be defined by f of x என்ன கொடுத்துட்டாங்க 2x plus 1 and g is mapping from b to c be defined by g of x ஓட வேல்யூ என்ன x squared. Find the range of f composite g and g composite f. ஓகேவா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசின்ற செட்டுங்கிறது சப்செட் ஆஃப் n நேச்சுரல் நம்பருக்கு சப்செட்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் எ ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது எதுலேருந்து எதுக்கு மேப் ஆகுது ஏ டு பிக்கு மேப் ஆகுது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஜிங்கிறது பி டு சிக்கு மேப் ஆகுது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி அண்ட் ஜி காம்போசிட் எஃப். இப்போ நான் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியிருக்கேன். ஏபிசிங்கிறது சப்செட் ஆஃப் என் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு தேவை. கொஸ்டினில் கொடுத்துருக்குது அதை எடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இப்போ ரேஞ்சுங்கிறது நமக்கு வர்ற அவுட்புட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இப்போ ஃபார்முலா என்ன எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன தெரியும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஓகேவா. 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது தான் என்னது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஓகேவா. இதுலேருந்து நம்ம என்ன எழுதிடலாம் ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி எழுதிடலாமா. இப்போ இதுதான் ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி நமக்கு அவுட்புட் இது கிடச்சிருக்கு ஓகேவா. ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி எப்படி எழுதலாம் ஒய் ஓகேவா. எப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் ரேஞ்ச் என்ன சொல்லுவோம் ஒய் such that y is equal to என்ன கிடச்சிருக்கு நமக்கு 2x squared plus 1 ஓகேவா கமா எக்ஸுங்கிறது ஏபிசி மூணுமே என்ன சொல்லிட்டாங்க சப்செட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னவாக தான் இருக்கும் நேச்சுரல் நம்பர் என்ன தான் இருக்கும் ஓகேவா. அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஜி காம்போசிட் எஃப் ஓகேவா. இப்போ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜி ஆஃப் ஃபார்முலா என்ன ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன தெரியும் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 2x + 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா 2x + 1. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x + 1 இருக்குது. இப்போ 2x + 1ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2x + 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2x + 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும். இதுலேருந்து இப்போ நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் எழுதிடலாமா. ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒய். நமக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன சொல்லுவோம் ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஜி காம்போசிட் எஃப் 2x + 1 ஹோல் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன தான் வரும் நேச்சுரல் நம்பர் என். எதனால் இங்கே என்ன போடுறோம் ஏபிசி மூணு செட்டுமே என்னது சப்செட் ஆஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. புரியுதா. ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சோம். ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜிங்கிறது என்ன கிடச்சிது நமக்கு ஆன்சர் 2x squared + 1. அப்போ அதை நம்ம செட்டில் எழுதும்போது y such that y is equal to 2x squared + 1 for all x belongs to n ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னா y such that y is equal to என்ன ஆன்சர் கிடச்சிது 2x + 1 ஹோல் ஸ்கொயர் x belongs to n. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்
நம்ம இப்போ எக்ஸசைஸ் 1.5ல் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். பேலன்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.